வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம். இது சின்ன வாண்டில் வச்சுருக்கிறேன். நமக்கு பிடிச்ச குட்டியுண்டு ஒரு அழகான இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாப்பாடு வச்சுருக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு வீடியோ கவர் ஆகுதுன்னு எனக்கு தெரியலைங்க. எல்லாருமே ஒன்றுமே தெரியலைங்கா அப்படிங்கிறாங்க. சாப்பாடு கொஞ்சம் இன்றைக்கி 2ஆவது நாள் அம்மாவுக்கு பிரசாதம் நம்ம கொஞ்சம் கௌரி அம்மாவுக்கு நம்ம பிரசாதம் வைக்கலாம், பையனுக்கு பிரசாதம் வைக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு வடிச்சிடலாம். அதுக்குள்ளே இது கடாய் காஞ்சிட்டுக்குது. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டும் பதில் அதுக்கு நான் தேவையாக இருக்கிறது பூசணி விதைங்க, திராட்சை, முந்திரி இதெல்லாம் அம்மன் கட் பண்ணி வச்சுட்டேன். பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முந்திரி இல்லை, பாதாம், பிஸ்தா, பூசணி விதை, திராட்சை இதெல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு நம்ம இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு பிரசாதம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லைட்டாக எண்ணெய் சூடாச்சு போட்டுரும். எண்ணெய்ன்ற நெய் இந்த கப்பில் 1.5 கப்பு ரவை எடுத்துக்கலாம். கப்பு ஆல்ரெடியாக நம்ம தேங்காய் நோட்டு வறுத்து வச்சுருக்கிறோங்க. அதனால் தேங்காய் நெல் தாங்க இது சமைக்க போகிறேன். இப்போ நமக்கு இந்த கப்பில் ஆல்ரெடியாக நான் தேங்காய் நெல்லை வறுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு சிட்டியும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் போட்டு இப்போ நமக்கு கைக்கு கிடைக்க மாட்டாங்க. நமக்கு இதுக்கு தேவை இருக்கிற தண்ணி நான் செய்கிற மெத்தடு இதாங்க.
நான் இதில் ஒரு 1/2 டம்ளர் இருந்துச்சு, இன்னும் ஒரு 1/2 டம்ளரு ஊற்றிக்கலாங்க. நம்ம உப்பா செய்கிற மாதிரி தாங்க நான் செய்வேன். என்னோடய மெத்தடு இப்படி தான். இப்போ நம்ம ரவையை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு ஒரு நிமிஷம் சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒன்றே முக்கால் கப்பு சர்க்கரை போட்டுடலாங்க. 1.25 போட்டுக்கலாம் போடுறோம். ஏன்னா வந்து நம்ம யாருக்காவது பிரசாதம் கொடுக்கும்போது அவங்களுக்கு நான் ஒரு அக்காவுக்கு தான் 2 அக்கா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். எங்கள் அம்மாவுக்கு எடுத்து வச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற வாழ் சாப்பிட்டா சாப்பிட்லாம். அதுக்கோசரம் நம்ம வந்து யாருமே கட்டாயப்படுத்திட்டு இருக்க முடியாதுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாது இந்த லோகத்தில். நான் அதனால நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. சாப்பாடு வடிச்சிட்டோம்ங்க. கொழிஞ்சி பழங்க இன்றைக்கி 2 பழம் அந்த அக்காவுக்கு கொடுத்தாங்க, 1 இருக்குது. இன்றைக்கி நமக்கு லெமன் மாதிரி கொழிஞ்சி பழம் சாதம் செஞ்சு ஒரு ஸ்வீட்டு, ஒரு வாழைக்காய் பஜ்ஜி போடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கிறேன். மனசுக்குள்ளே ஓடிட்டு ஏதாவது எனக்கு டக்குன்னு கிடைச்சாதாங்க அது இருக்கிறத வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அதுதான் என்னோடய மைண்டு. அதுக்கு தேவையாக இருக்கிறது பூண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்குன்னு கடையிலேயே சொன்னாங்க அந்த அண்ணா. இல்லை வேர்க்கடலை காய் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். உளுந்து உடைச்சி உளுந்தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ கருவேப்பிலை, கடலப்பருப்பு, நமக்கு தேவை இருக்கிறது மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம், இது போட்டுக்கலாங்க. இது வீடியோவில் கவர் ஆகுதா என்னென்னு தெரியலைங்க. ஏன்னா எல்லாம் வீடியோவே சரியாக தெரியலைங்க அப்படின்றாங்க. நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு பார்க்கலாம். தண்ணி இருக்குது, சூடாகட்டுங்க. பஜ்ஜி செஞ்சால் சாப்பிட்றதுக்கு இல்லை, சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அங்கே அம்மாவுக்கு வைக்கிறத நம்ம யாருக்குமே கொடுக்க முடியாது. நம்ம செஞ்சு கொண்டு போய் ஃப்ரெண்டுங்களுக்கு கேசரியோட கொஞ்சம் கொடுக்கலாம். அவங்களுக்கு சாப்பாடையும் எடுத்துகிட்டு போயிடுவேன். மத்தியானத்துக்கு மாவு இருக்குங்க, ஆட்டி வச்சதும் 3 நாள் இருக்குது. 2 தோசை ஊற்றி சாப்பிட்டு நான் உட்காந்துட்டுக்கிறேன். என் பையன் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே டயர்டாக தூங்கிட்டேன். அப்போ வந்து ஃபோன் பண்ணி எனக்கு சாப்பாடுன்றான். இருக்கிற குழம்பு எல்லாமே 2 நாள் ஆகுதுன்னு எல்லாம் எடுத்துன்னு போய் தண்ணி ஊற்றி வச்சதுக்கப்புறம் பொடி இருக்குது, தோசை ஊற்றினா ஆணுமா, அதனால் கம்முன்னு விட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க வழியில் நம்ம நடக்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. ஆயில்
இவங்க கொஞ்சம் மெதுவாக, ஏன்னா இதை தாளித்து இறக்கி வச்சுட்டோம்லான்னா இந்தாட்டி இவங்கள தாளிச்சிடலாம். கொஞ்சோண்டு நம்ம வந்து கடல மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. பஜ்ஜி மாவு தான், அதில் உப்பு இருக்கும். நம்ம ஒரு சிட்டியே உப்பு எதுக்கும் போட்டுக்கலாங்க. இருந்தாலே நம்ம கொஞ்சம் பஜ்ஜி மாவை டேஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் எல்லாத்துலேயுமே சந்தேகப்படுவியா அப்படின்னு பாருங்க, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதெல்லாமே போட்டுடலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், கடலைப்பருப்பு நல்லா வறுக்கட்டுங்க. அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ தீ கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், தூள் உப்பு தேவை இருக்கிற அளவுக்கு, சாதத்துக்கு தேவை இருக்கிற அளவுக்கு தூள் போட்டு, கம்மியாக இருந்துட்டால் கூட சாப்பிட்டுடலாங்க, அதிகமாக இருக்கக்கூடாது இல்லையா. நல்லா பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சுங்க. இன்னும் ஒரு டைம் செஞ்சும் பாருங்க, விதையான விதை அதெல்லாமே இப்போ நம்மளை பாதி டேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். புளிஞ்ச எவ்வளோ இருக்குதுங்க விதை. அது
சாப்பாடு அவ்வளோதாங்க, இறக்கிடலாம் நம்ம. இந்த பக்கம் நமக்கு கேஸ் இருக்கும், தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இந்த கப்பில் 1 கப்பு 1.5 கப்பு எடுக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா, 1 கப்பு தானே நான் எடுத்தேன். இன்னும் ஒரு 1/2 கப்பு. ஒரே ஒரு சிட்டிக்கு வந்து நமக்கு உப்பு வேணுமெண்டா ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நமக்கு தேவை இருக்கிற அளவுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து ரவை வறுத்து நெய்லேயே வறுத்து அப்படியே நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு கிண்டி எடுத்துருவாங்க. இப்போ என்ன நான் செய்கிற மெத்தடில் யார் செய்கிறாங்கன்னு தெரிலிங்க. ஏன்னா எனக்கு இந்த இதில் தான் பழகிடுச்சு அப்படியே. அதனால் இந்த மெத்தட்லேயே நான் செஞ்சிடுறது, எப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி செய்கிறது தான். இந்த பதம் தாங்க நமக்கு. என்ன தேவை இருந்தால் நம்ம நெய் கூட கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம். என்ன இது கலர் இப்போ எப்படி இருக்குன்னா, நமக்கு அன்னாச்சி பழம் போட்டால் அன்னாச்சி பழம் அந்த கலரில் பாருங்கள். ஏன்னா இப்படி செஞ்சுட்டும் சில பேர் வந்து முந்திரி திராட்சை வந்து அப்படியே எடுத்து இதில் நெய்யில் வணக்கி கொட்டிடுவாங்க, அந்த மாதிரியும் செய்வாங்க. எனக்கு இதே வந்து பழகிடுச்சு. அதனால் வந்து எங்கள் பசங்க சொல்லுவாங்க, அம்மா உப்புமா செஞ்சிட்டிங்களா அப்படின்வாங்க. அவங்க சின்ன பசங்களை இது மாதிரி டக்குன்னு நமக்கு வந்து பால் பாயசம் இந்த மாதிரி செய்கிறதாங்க. நேற்று வந்து பால் பாயசம் 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து செஞ்சேங்க. கெட்டு போயிடுச்சு, பால் கெட்டு போச்சு. பால் காய்க்கும்போது கொஞ்சம் பால் காய்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்து கொட்டினேன் பாருங்கள், திரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எங்கள் அண்ணனோட சம்மந்திம்மாங்க, அதாவது நான் அவங்கள வந்து சம்மந்திம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க நைட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நீங்கள் வந்து
சர்க்கரை வந்து பாலில் போட்டிருக்கணும், ஜவ்வரிசியில் போட்டிருக்கூடாது அப்படின்ட்டாங்க. நான் வந்து முந்தையெல்லாம் ஜவ்வரிசியில் தான் வந்து சர்க்கரை போட்டு பால் காய வச்சு எடுத்து ஊற்றுவேன். அதே மெத்தடில் ஊற்றுனா நேற்று தெரிஞ்சு போயிடுச்சுங்க. 1 லிட்டர் பால், 1/4 கிலோ ஜவ்வரிசி, சர்க்கரை 1/4 கிலோ எல்லாமே கரைச்சி எடுத்துகிட்டு போய் இப்போ பாருங்கள் செடிங்களுக்கு ஊற்றுனேன். சரி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்படும் போது சொதப்பிடும். மீண்டும் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர். அவ்வளோதாங்க கேசரி. இது என்னோட மெத்தடில் எனக்கு பிடிச்ச மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கடவுளை கும்பிட்றதுலேருந்து நம்ம வந்து உண்மையாக இருந்து இப்படி தான் என்னோட வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா எனக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம வந்து வழிபாடு ரொம்ப இதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக அம்மாக்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். இந்த பக்கம் இறக்கி வச்சுட்டு பஜ்ஜு மாவு செல்லாடை பிடிச்சி வச்சுருக்கிறேன். தண்ணி உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். ஓகேங்க. இது கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். காய் கட் பண்ணிவிட்டு மாவு கரைச்சிட்றேன். பஜ்ஜு மாவு கரைச்சி வச்சுட்டு பார்த்துடலாங்க. கேசரி வந்து நம்ம செஞ்சுட்டு சின்னதாக குட்டியோண்டு வச்சு போட்டுக்கலாம். பாலக்காய் முக்கால்வாசி பழமாயிடுச்சு. பஜ்ஜிக்கு வந்து வச்சது கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காய் எண்ணெய் காஞ்சிருச்சேன்னு சும்மா ஒரு போர் பழுப்பி கொஞ்சம் பெருங்காயம் நம்ம அவங்களும் போட்டிருக்குறாங்க. அதில் நல்ல பெருங்காயம் வாசம் வருது. நம்மளும் ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம்.
2 பேரும் சேர்ந்து ஒட்டிட்டாங்க. பிரிஞ்சிட்டாங்க. டன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று செய்யலாங்க. எல்லாருமே பெருசாக அது இதுன்னு செய்வாங்க. நம்மளால என்ன வந்து நம்ம செய்கிறத சாப்பிட்றதுக்கு பசங்க இதாக இருக்கணும். அதுதான் ஒரு எல்லா அம்மாமார்களும் எல்லா பெண்களுக்கும் நம்ம வீட்டில் செய்கிறத வந்து இது ஃபஸ்ட்டு போட்டுச்சு இல்லைங்களா, அதை எடுத்துடலாம். அது சாப்பிட்றதுக்கு நமக்கு பசங்க கூட இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஆசை வந்து இருக்குங்க. அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நல்லா இருக்குமா பரவாயில்லையே செஞ்சுட்டேன் அப்படின்றதும் வந்து எல்லாமே எதிர்பார்க்குற பெண்கள் தான். எல்லா அம்மாமார்களும் இருக்கட்டும், ஒய்ஃப்மாருங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதான் எதிர்பார்க்குறாங்க. அதே வேறு யாராவது செஞ்சு கொடுத்தா அதை பாராட்டுறாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எண்ணம் வரும். வாங்க, நம்ம வேலை ஃபினிஷிங் ஆகிடுச்சு. குட்டி குட்டியாக போட்டிருக்கிறது ஒரு 2 இருக்குது, அது போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு 3 வெந்துட்டு இருக்குது. நம்ம போட்ட வாழைக்காய்ன்றத விட வாழைப்பழம் பஜ்ஜின்ற மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ வந்து கொளிஞ்சி பழம் சாதம் அம்மனுக்கு, ஒரு ஸ்வீட்டு கேசரி, 2வது வாழைக்காய் பஜ்ஜி. இன்றைக்கு எங்கள் வீட்டில் இதுதாங்க சமையல் இல்லை. அம்மாவுக்கு வந்து ஒரு குட்டியோண்டு ஒரு எள்ளளவுக்கு என்னால் முடிஞ்சதை பிரசாதம் அம்மாவுக்கு செஞ்சு வைக்கிறோம்ப. அடுத்த வருஷம் எல்லாம் நம்ம குடும்பங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடணும். தீபாவளியை அம்மாவை நல்லா வழிபடணும். என்னால் முடிஞ்சதை 4 மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய ஆசைப்படுறேன். அது அம்மன் வந்து எனக்கு இந்த வருஷம் எல்லாமே நான் தனியாக தான் இருக்கேன். தனியாக இருந்து பையன் கீழே இருக்கான், அவன் கூட சாமி கும்பிட வரல. ரொம்ப வந்து வருத்தம்தான். ஆனால் இருந்தாலும் நம்ம தனியாக இருந்து எல்லாம் செய்கிறோம்லே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது. நான் எல்லாருமே வந்து அடுத்த வருஷம் குடும்பத்தோடு எல்லாருமே சந்தோஷமாக இருந்து என் கூடயும் பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு அம்மனை வந்து வழிபடுறேன். அந்த ஐயன் கொண்டு வந்து, அம்மாவும் ஐயாவும் கொண்டு வந்து எனக்கு அந்த பெருமான் கடவுள் அந்த ஈஸ்வரன் வந்து எனக்கு எல்லாமே ஒன்றாக சக்தி வைப்பார். அந்த பராசக்தி அந்த உமையை வந்து சமயபுரத்து மாதிரி எங்கள் அம்மா வந்து சாமண்டீஸ்வரன், நஞ்சுண்டீஸ்வரன் வந்து எல்லாருமே வந்து எங்களை குடும்பத்தோடு அதோட எங்கள் ஐயக்கிட்ட எல்லா பொறுப்பும் நான் ஒப்படைச்சிட்டேன். எல்லாமே எது இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லா செயல்கள்லையும் வந்து நீங்கள் என் கூட இருக்கணும். கெட்டதுகளை வந்து புரிய வச்சு ஒதுக்கி வச்சுருங்க. நல்லதுகளுக்கு 4 பேருக்கு உதவி பண்ணணும். என்னோடய தொழிலில் நான் வந்து முன்னேற்றம் அடையணும். யார் எந்த எனக்கு பின்னாடி இருந்து முதுகில் குத்துறவங்களுக்கு நீங்களே புரிய வைங்க ஐயனை அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஐயனை தான் முழுமையாக வந்து 100% எங்கள் ஐயன்கிட்ட சரணாகதி. அது எனக்கு எப்படின்னு தெரியல, சரணாகதி எப்படின்னு தெரியல. ஆனால் எங்கள் ஐயன்கிட்ட வந்து நான் இப்படி தான் ஐயனே, என்னோட பக்தி இவ்வளோதான், நீங்கள் பக்தின்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் ஐயன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து வழிபட்டு வரேன். அவர் வந்து எனக்கு புரிய வைக்கணும், தெரிஞ்சதும் தெரியாமல் இருக்கிறதுக்கும். நீங்களும் யார் யார் வந்து என் மாதிரி இன்னைக்கு வந்து என் மாதிரி இருக்காதீங்க. எல்லாமே இருந்து எல்லா சொந்த பந்தமே இருந்து தனிமையில் இருக்கிறதுன்றது ரொம்ப அது கொடூரமான விஷயம். நம்ம யாரையும் ஒதுக்கி வைக்கல, நம்மளா பார்த்து நம்ம இருக்கிற சூழ்நிலை பார்த்து எல்லாருமே விலகிட்டாங்க, அவ்வளோதான். அதனால எல்லாத்துக்குமே வந்து ஒரு காலம் நேரம் வரும்.
கடவுள் நம்பிக்கை, நம்ம ஐயனோட நம்பிக்கைனால ஓடிட்டு இருக்கேன். பாய் மக்களே, இன்றைக்கி வந்து தீபாவளி எல்லாருக்குமே வந்து முடிஞ்சிடுச்சு. பசங்க ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க நேற்றுருந்தே சில பேர் தொடங்கிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி போயிட்டு கொஞ்சம் வேலை, இப்போ ஐயனுக்கு போய் இதெல்லாம் வச்சு நேற்று வச்சு படையெல்லாம் அதிரசம் இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி புதுசாக வச்சு காலையில் எழுந்திரிச்சி குளிச்ச உடனே விளக்கு போட்டேன். சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் காட்டிட்டு போயிட்டு நம்ம வேலை ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 பாத்திரம் இருக்குது, துணி இருக்குது, அதை அழைச்சி போட்டு சாப்பிட்டு கிளம்புறதாங்க மக்கள். எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரு நல்லது கெட்டது புரிய வச்சு சொல்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே அக்காமா இருக்கா, அம்மாமா இருக்கா, தங்கச்சிமாரி யாரும் என்கிட்ட இது வரைக்கும் பேசுனதில்லை. 2 அக்காவங்க ஒரு அண்ணன் பொண்டாட்டி மாதிரி இருக்கிறவங்க தான் என் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய தவறுகளை வந்து சின்ன சின்ன தவறாக இருந்தாலும் சரி, பெரிய தவறாக இருந்தாலும் சரி மன்னிச்சுட்டு ஏற்றுட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அனைத்து மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பாய் மக்களே.